பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரியுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசரு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாரு சார். வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஐடியாவாக ஒரு 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டைரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேட்குங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயில்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம டைம் இருந்தால் உட்காந்து கேட்பேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். கைதி நான் நடிக்கலை, கைதி 1 நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம்னா அது சந்தனம் ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டூயிங் இட். மனசிலாமல் சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசினா, தமிழ் நான் பேசினா, அது காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார், பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார், ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ லவ் யூ நிபின். நான் வில்லனை வந்து சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவன் டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருக்குது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்போம். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்லுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துகிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்குது. பட் ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தாவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து இல்லைனா பார்க்குறோமே, ஏன் கோபமாகவே சுற்றுறாங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து